ஹாய் வணக்கம் ஷாரதா. இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான டிஷ், மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் லக்ஸா வந்து நிறைய வகைப்படும். லக்ஸா கெடா, லக்ஸா பென்னிங், லக்ஸா ஜோஹோ, நிறைய வகையாக இருக்குது. பட் இன்னைக்கு நான் ஷாரதா எப்படி லக்ஸா செய்வேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எனக்கு ஸ்டீல் ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும் போது 10 சென்ட் கொடுத்து லக்ஸா வாங்கி சாப்பிட்ருக்கோம். அப்போ வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் லக்ஸா, ரொம்ப திருப்தியாக சாப்பிடலாம். பட் இப்போ ரொம்ப விலையாயிருச்சு. பட் நானும் நார்மலி வீட்டில் செஞ்சு தான் சாப்பிடுவேன். ஸோ வாங்க பார்க்கலாம் லக்ஸா எப்படி செய்யலான்னு. ஓகே, இப்போ நான் 1 கிலோ கானாங்கழுத்தி மீன் எடுத்திருக்கேன். பாசாவில் வந்து இக்கான் தெமுனோங் இல்லாட்டி இக்கான் போரே சொல்லுவாங்க. சின்னதாக இருந்தால் இக்கான் தெமுனோங் சொல்லுவாங்க, பிக்காக இருந்தால் இக்கான் போரே. பட் இக்கான் போரே எடுத்திருக்கேன். இந்த மீனை வந்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். பிக்காக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பிறகு அது நல்லா வேக வச்சுட்டு அதோட ஈஸிலாம் வந்து அதோட இறைச்சியை வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணீர் விட்டுக்கிறேன். தண்ணீர் வந்து நார்மலி மீனை விட கொஞ்சம் கூட மேலுக்கு வந்து இருக்கணும். ஸோ அப்போ வந்து அது வந்து நல்ல வேக வந்து ஏதுவாக இருக்கும். இப்போ நம்ம வேக வைக்கலாம். இப்போ வந்து மீன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பிறகு வந்து இது வந்து நல்லா கூல் ஆகட்டும். இந்த மீன் வந்து நல்லா கூலான பிறகு தான் நம்மளோட அந்த மீனிலேருந்து முள்ளை நீக்கிட்டு நம்ம அந்த இசி எடுக்க முடியும். பிறகு இந்த தண்ணியை வந்து நான் கிப் பண்ணிட்டு பிறகு நம்ம லக்ஸா செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து அந்த மீன் கூல் ஆகிற வரைக்கும் இப்போ வந்து நான் வந்து இப்போ சில்லி பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் 15 காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ அது கூட வந்துட்டு சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் பிலாச்சான், அப்புறம் ஒரு சிராய் எடுத்திருக்கேன் நான், இல்லாட்டி ரெமன் கிராஸ் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும். ஸோ வந்துட்டு நம்ம சிராய் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பீஸாக வெட்டிக்கலாம். வெட்டிட்ட பிறகு நம்ம அந்த வெங்காயம் அப்புறம் பிலாச்சான் இது கூட மிளகாய் கூட சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் எல்லா திங்ஸும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கிட்டு நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளோட இந்த சில்லி பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இந்த சில்லி பேஸ்ட்டை வந்துட்டு ஒரு பேன் வச்சுட்டு பிறகு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அந்த சில்லி பேஸ்ட் வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா குக் ஆகணும். இந்த சில்லி பேஸ்ட் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வறுத்து எடுக்கணும். ஸோ சின்ன அனலை வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதுதான் வந்து அந்த அசாம் லக்ஸாவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இந்த சில்லி பேஸ்ட். இது வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த அசாம் லக்ஸாவும் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த பேஸ்ட் வந்து இன்னும் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சம் டேக் டைம் பண்ணும், ஒரு 4 to 5 minutes பிடிக்கும். பட் சின்ன அனலில் நல்லா வந்து கிண்டி விட்டுக்குங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட சில்லி பேஸ்ட் ரெடியாக இருக்குது. நல்லா எண்ணெய் வந்து வெடித்து வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து கிப் பண்ணிடலாம். இந்த மீன் வாயிலில் வந்து நான் லக்ஸா மீ வந்துட்டு கோல்ட் வாட்டரில் வந்து ஊற வைக்க போகிறேன். இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து லக்ஸா மீ வந்து சின்ன சைஸு ரொம்ப ஃபைனாக உள்ள லக்ஸா வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்டும் சரி சில்ட்ரனும் சரி அவங்க வந்து ரொம்ப ஃபைனாக உள்ளது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திக்காக உள்ளது ரொம்ப லேட்டாகவும் குக் பண்ணுறதுக்கு. பட் இது வந்து ஃபைனாக சின்னதாக இருக்கும், லீஸாக இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு குக் பண்ணி எடுக்கிறதுக்கு. வந்துட்டு தண்ணீர் கொஞ்சம் விட்டுட்டு அதை நல்லா ஊற வச்சுருவோம். ஊற வைக்கிறது வந்து ஒரு 10-15 நிமிஷம் போதும். கொஞ்ச நேரம் ஊறிட்ட பிறகு வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து லக்ஸா மீ வந்து ஊற வச்சுருக்கோம். இந்த சமயத்தில் நான் வந்து லக்ஸாக்கு தேவையான பொருட்களை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். முக்கியமாக வந்து அசாம் கப்பிங் நான் வந்து ஒரு 5 pieces எடுத்திருக்கேன். அப்புறம் டவுன் கசும் சொல்லுவோம், டவுன் கசும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பவுலில். ஸோ முக்கியமாக அதுதான் நம்மளுக்கு தேவையானது. அவிச்சு வச்ச மீனை வந்து நல்லா கூல் ஆயிடுச்சு. அதனால நான் வந்து இப்போ
அதோட அந்த இறைச்சி பகுதியை வந்து தனியாக எடுத்துட்டு முள் பகுதியை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த இறைச்சி பகுதியை வந்து நல்லா வந்து பிளெண்டரில் போட்டு நல்லா மையிற மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்கும் போது தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டுக்குங்க. நான் வந்து தண்ணீர் வந்து கொஞ்சம் கூடவே விட்டு நல்லா அரைக்கிறேன். அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு பெரிய பானை எடுத்திருக்கேன். அந்த பானையில் வந்துட்டு நான் அரைச்சி வச்ச அந்த மீனோட அந்த பேஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து இங்கே காமிக்கிறேன். இதுதான் அது. ஸோ இப்போ பாதி நான் அரைச்சிருக்கேன். இன்னும் ஒரு பாதி கொஞ்சம் அரைச்சிட்டு நான் மறுபடியும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது 2வது தடவை. இப்போ நம்மளோட அந்த மீனோட பகுதி இறைச்சி பகுதி எல்லாமே அரைச்சிட்டோம். இப்போ வந்து முள் பகுதி, இதுதான் அந்த மீனோட முள் பகுதி. முள் பகுதியும் அதே மாதிரி தான் பிளெண்டில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டுட்டு நல்ல மைய வந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அந்த மீன் வந்து நம்ம குக் பண்ணோம்ல அந்த தண்ணீர் வந்து இப்போ கூல் ஆகிருச்சு. அப்போ அதில் உள்ள கொஞ்சம் சில அழுக்குங்க இந்த மீனோட தலைப்பகுதியில் உள்ளது அது எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வடித்தட்டு வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதோட டெட்டியெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மீன் தண்ணியை வந்து நான் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு வடித்தட்டு வச்சுக்கலாம். வடித்தட்டு வச்சுட்டு அந்த மீனோட முள்ளை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணோம்ல, இப்போ நான் அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டு அது முள் ரொம்ப இருக்கும். ஸோ லைட்டாக கிண்டுங்க, ரொம்ப ஆழமாக கிண்ட வேணாம், கொஞ்சம் லிவிட் பண்ணிடலாம். ஏன்னா அப்புறம் அதோட முள்ளுலாம் வந்துட்டு அந்த தண்ணியில் இறங்கிரும்னு. ஸோ இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பானையில் வந்து நான் இப்போ ஊற்றுறேன். ஊற்றிட்டு இந்த லக்ஸாக்குவா வந்து வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து லைட்டாக கொதி வர மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னே வந்து நான் அசாம் கப்பிங்கை வந்து ஆட் பண்ணிடலாம். அசாம் கப்பிங் ஆட் பண்ணிட்டோன்னே உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து இன்றைக்கி நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். பட் டைம் பை டைம் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் உப்பு வந்து சரியாக இருக்கா, பிறகு வந்து அந்த அசாம் வந்து சரியாக இருக்கான்னு. அப்படி அசாம் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பிகினர்லேயே வந்து அந்த கோலை நம்ம அசாமோட குப்பிங் போட்டோம்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் குக் ஆகிட்டு நல்லா கொதி வரும்போது அந்த அசாம்லாம் வெளியாகிட்ட பிறகு தான் நம்மளுக்கு ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த அசாமும் சரி உப்பும் சரி டைம் பை டைம் செக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கான்னு. அப்படி சரியாக பத்தலைன்னா நீங்கள் வந்து அசாமும் சரி உப்பையும் சரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டவுன் கசூம் ஆட் பண்ணுறேன். டவுன் கசூம் வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளேவர். இது இல்லைன்னா லக்ஸாவோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கண்டிப்பாகவே கிடைக்காது. இது வந்து ஒரு கம்பல்சரி. அசாமும் சரி இந்த டவுன் கசூம் ரொம்ப கம்பல்சரியான ஒரு ஐட்டம் இந்த அசாம் லக்ஸாவுக்கு. நல்லா கொதி வருது. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச அந்த சில்லி பேஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஓவராலாக எல்லா சில்லி பேஸ்ட்டையுமே ஆட் பண்ணலை, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியணும் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த சில்லி பேஸ்ட் அந்த சில்லியோட ஃப்ளேவர் வந்து நம்ம லக்ஸாவுக்கு வேணும்னு. ஓவராகவும் இருக்க முடியாது, ரொம்ப லேசாகவும் இருக்க முடியாது. ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சில்லி பேஸ்ட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் கடைசியாக நான் என்னோடய சில்லி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ இந்த சில்லி பேஸ்ட் வந்து இந்த லக்ஸாக்குவாக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த சில்லி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா கொதி வரும்போது அது மேலுக்கு வந்து ஒரு நுரை வந்து தழும்போம். ஸோ அந்த நுரைங்களை வந்து தயவு செஞ்சு நம்ம எடுத்து போட்டுருணும். ஏன்னா அது வந்துட்டு லைக் அந்த லக்ஸாக்குவா வந்துட்டு அது அழகாக இருக்காது பிறகு அந்த நுரைங்க வந்து இருந்துச்சுன்னா. இன்னொன்று வந்து இந்த நுரைகள் வந்து அந்த மீனோட அந்த இறைச்சியிலேருந்து அது வெளியாகக்கூடிய அந்த ஒரு சில கழிவுப் பொருட்கள் மாதிரி தான் அது. ஸோ இந்த நுரைகள் வந்துட்டு நான் எடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன்.
ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட குவா வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லக்ஸா குவா வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நான் ஒரு சட்டியில் வந்துட்டு லக்ஸா மீயை வந்துட்டு வேக வைக்க போகிறேன். ஸோ எல்லா லக்ஸாவும் எடுத்து அந்த சட்டியில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணீர் விட்டுக்குங்க. இந்த லக்ஸா நம்ம வந்து ஒரு 10-15 நிமிஷம் தான் ஊற வச்சுது. இதை வந்து நான் வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக வெந்துடும் அந்த டைமில். ஏன்னா இது வந்து கொஞ்சம் மெலிசான லக்ஸா. ஸோ லக்ஸாவை வேக வைக்கலாம். இப்போ நம்மளோட லக்ஸா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. பட் ஈவன் நான் இதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன் சரியாக வெந்திருக்கான்ட்டுன்னு. ஸோ கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு நம்ம நசுக்கி பார்க்கலாம். நசுக்கி பார்த்தோம்னா அது வந்து நல்லா வந்து ஃபுல்லாக நசுங்குனுச்சுன்னா, சாஃப்டாக இருந்துச்சுன்னா அது குக் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். பட் கொஞ்சம் ஒரு மாதிரியாக வெந்தும் வேகாத மாதிரி ஒரு இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அது வந்து குக் பண்ணலாம். இப்போது என்னோட வந்து ஒன்றும் சரியாக வேகலை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணணும். 5 நிமிஷம் குக் பண்ணிட்டோன்னே நம்ம அதை எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். இப்போ லக்ஸா மீ வந்து நல்லா குக் ஆகிருச்சு. நான் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். வடிகட்டிட்ட பிறகு இந்த ப்ராசஸ் என்னால் உங்களுக்கு காமிக்க முடியல. வடிகட்டிட்ட பிறகு கூல் வாட்டர் வந்து அந்த மீ மேலே நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றினா தான் நம்மளோட அந்த மீ வந்துட்டு ஒன்றோட ஒன்றா வந்து ஒட்டிக்காது. இப்போது லக்ஸா சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முட்டை அவிச்சிருக்கு, பிறகு வெங்காயம், அப்புறம் வெள்ளரிக்காய், கொஞ்சம் வந்துட்டு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு என்னோடய சன் வந்து இன்றைக்கி ருசித்து சாப்பிட்றாரு. ரொம்ப நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஹோப்லி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சமைச்சு பாருங்கள் லக்ஸாவை. மீண்டும் இன்னொரு டிஷ்ஷில் நான் உங்களை கூடிய விரைவிலே சந்திக்கிறேன். பாய்.